இந்த வீடியோல நம்ம இன்டர்நெட் முழுக்க பேசப்பட்டு இருக்கிற ஒரு தமிழ் கேமை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த கேம் தான் சன் ஆஃப் தஞ்சை. இந்த கேமை பத்தி இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு சில புது விஷயங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உங்கள நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா புதுசா தாங்க இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேமை பத்தி பார்த்துட்டு அப்புறம் இந்த கேமை கிரியேட் பண்ண ஸ்டுடியோ பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க வளவலான்னு பேசாம டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம். ட்ரெய்லர்ல இந்த கேம் பிளே பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. அண்ட் ஸ்டோரி லைன்லாம் பக்காவா இருந்துச்சு. ஆனா ஒரு சில இடத்துல கிராபிக்ஸ் பிசுறு தட்ட தான் செய்யுது. அண்ட் ஒரு சில இடத்துல கிராபிக்ஸ் ரொம்ப ஸ்டிஃபாவும் அன்னிவனாவும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஃபைனல் அவுட்கம்ல இது எல்லாத்தையும் சரி பண்ணி கேமை லான்ச் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கேம் முழுக்க முழுக்க தமிழ்ல தாங்க இருக்க போகுது. நீங்க கேம்ல டிராவல் பண்ற ஒரு இடத்துலயும் அங்க இருக்கிற என்பிசிஸ்லாம் தமிழ்ல பேசுறத தான் நீங்க கேட்க போறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய கேம்ஸை பிளே பண்ணிருப்பீங்க. அதுல ஒரு கேரக்டரும் இங்கிலீஷ்ல பேசுறதா நம்ம கேட்டிருப்போம். ஆனா இந்த கேம்ல நம்ம போற ஒரு தெருவுலையும் இருக்கிற என்பிசிஸ் எல்லாத்துக்குமே தனித்தனி செப்பரேட்டான ஒரு லைஃப் இருக்கு. நீங்க ஒரு என்பிசியை ஃபாலோ பண்ணீங்கன்னா அது அதோடைய வீட்டுக்கு போய் அதுக்குன்னு கொடுத்த டெய்லி வேலையை அது செஞ்சுட்டு இருக்கும். இதுக்கு நடுவில் அது தமிழ்ல பேசுறதையும் நீங்க தாராளமா கேட்க முடியும். ஸோ இந்த கேமுடைய நரேட்டிவ்ல இருந்து ஃபுல் கேம் பிளேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல தான் இருக்க போகுது. இந்த கேமுடைய புரோட்டகனிஸ்ட் அதாவது மெயின் கேரக்டர் யாருன்னா வின்னேந்திர சோலாங்கிறவர் தான். இந்த பேருக்கு என்ன மீனிங்னா வானத்துடைய ராஜான்னு அர்த்தம். இந்த கேமோட மெயின் கேரக்டரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும். இந்த மொத்த கேமையுமே ராஜேந்திர சோலாவா பேசிக்கா வச்சுதான் இந்த கேமையுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த கேரக்டருக்கு ஒரு ஸ்பாயில்டு கிட் தேவைப்பட்டிருக்காங்க. அதாவது கெட்டி குட்டி சேவரா போன ஒரு சின்ன பையன் கேரக்டர் தேவைப்பட்டிருக்கு. அந்த கேரக்டருக்கு ராஜேந்திர சோலாவை நம்ம போட முடியாது. ஏன்னா அவருக்குன்னு ஒரு லெகசி இருக்கு. இந்த கெட்டு குட்டிச்சவரா போன ஒரு சின்ன பையன் கேரக்டருக்கு ராஜேந்திர சோலா கேரக்டரை போட்டா அவருக்கு அவமரியாதையா இருக்கும்னு இந்த ஸ்டுடியோ புதுசா ஒரு கேரக்டரை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வின்னேந்திர சோலா. ராஜா செங்காலருடைய ஒரே மகனான மற்றும் அந்த வம்சத்துடைய கடைசி இளவரசனான அந்த கேரக்டர் தான் இந்த வின்னேந்திர சோலாங்கிற மெயின் கேரக்டர். இந்த மெயின் கேரக்டரை பத்தி நம்ம பார்க்கணும்னா இவர் ரொம்ப ஊதாரித்தனமான எந்த ஒரு விஷயத்துக்குமே பொறுப்பேற்றுக்காத கெட்டு குட்டி சேவரா போன ஒரு சின்ன பையன் கேரக்டரா தான் இவரை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது அவருக்கு 18 வயசு தான் ஆகுது. இந்த மெயின் கேரக்டர் வின்னேந்திர சோலாக்கு 19 வயசு ஆகும்போது அந்த ராஜாங்கத்துக்கு உள்ளேயே நடக்கிற துரோகத்தினாலையும் எதிரி நாடுகளுடைய சதினாலையும் இந்த ராஜாங்கம் அவங்க குடும்பத்தோட கையை விட்டு போயிருது. இந்த வின்னேந்திர சோலா அவருடைய இளவரசர் பதவியவும் பறிப்போய் அவருடைய வாழ்க்கையே பறிப்போய் தஞ்சையுடைய நடு ரோட்டுக்கு வந்துடுறாருங்க. சோ இந்த வின்னேந்திர சோலா நடு ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பல கஷ்டங்களை படுறாரு. யாருமே அவருக்காக நிக்கவே இல்லைங்க. காலம் போய்கிட்டே இருக்கு. அன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இங்க இருந்துதான் கேம் பிளே கிக் ஆஃப் ஆகுது. ஸோ ஆரம்பத்தில் உங்ககிட்ட ஒண்ணுமே இருக்காதுங்க. இந்த கேம் பிளேயை நீங்க பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க நடு தெருவில் தான் நிற்பீங்க. ஐ மீன் இந்த கேரக்டர் சொல்றேன். இந்த வின்னேந்திர சோலா எப்படிப்பட்ட ராஜாவா மாற போறான்னு நீங்க தான் இந்த ஸ்டோரியவே டிசைன் பண்ண போறீங்க. நீங்க இந்த ஸ்டோரியில எடுக்கிற ஒரு முடிவை வச்சுதான் இந்த கேம் பிளேயே மூவ் ஆகி போகுது. ஸோ கடைசியில அந்த ராஜாங்கத்தை நீங்க பிடிச்சிங்களா இல்லையா, அந்த ராஜாங்கத்தை பிடிச்சதுக்கு அப்புறமா எப்படிப்பட்ட ராஜாவா நீங்க இருக்கீங்கிறது தான் இந்த கேமுடைய ஒரு கோர் ஸ்டோரி. இந்த கேம் பிளேல கிராபிக்ஸ் கொஞ்சம் பிசுறு தட்டுற மாதிரி தாங்க இருக்கு. ஆனா அதையும் தாண்டி நிறைய இடத்துல கிராபிக்ஸ் கொஞ்சம் அன்னிவனா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. என்னடா ரொம்ப நாளுக்கு அப்புறமா தமிழ்ல ஒரு கேம் வந்திருக்கு அதை குறை சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலா இந்த ஸ்டுடியோவுமே அதை தாங்க சொல்றாங்க. வேர்ல்டு கிளாஸ் கேம் லெவலுக்கு இவங்க கிட்ட குவாலிட்டியை எதிர்பாருங்கன்னு சொல்றாங்க. ஆனா உங்க கேம்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா கண்டிப்பா அதை கிரிட்டிசைஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கேம்ல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அதை கொஸ்டினை ரைஸ் பண்ண சொல்றாங்க நம்மள. ஸோ அவங்களே அதை சொல்லும் போது நம்மளும் அதுல இருக்கிற மிஸ்டேக்ஸை சொன்னாதான் அவங்களும் ஃபியூச்சர்ல அதை டெவலப் பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ இந்த கேமை கிரியேட் பண்ண ஸ்டுடியோவை பத்தி குயிக்கா பார்த்துடலாம். நம்ம சென்னையில இருக்கிற ஐலைட் ஸ்டுடியோ தான் இந்த கேமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு சின்ன ஸ்டுடியோவா இருந்தாலும் அவங்க பண்ற விஷயம்லாம் ரொம்ப பெருசாவே இருக்குங்க. மொத்தம் 31 பேர் சேர்ந்து இந்த கேமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது இவங்க தான். இந்த கேமோட பட்ஜெட் பத்தி பார்க்கும்போது $2 மில்லியன் இந்த கேமை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியன் ருபீஸ்ல பார்த்தா 17 கோடி ரூபாயில இப்படி ஒரு பிரம்மாண்டமான கேமை இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. 17 கோடி ரூபான்னு சொல்லும் போது உங்களுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட் மாதிரி தோணும். ஆனா ஒரு கேமை கிரியேட் பண்றதுக்கு அது ரொம்ப ஒரு சின்ன அமௌண்ட்டுங்க. ஒரு உதாரணத்துக்கு GTA 5 எடுத்துக்கோங்களேன். அந்த கேமை கிரியேட் பண்றதுக்கு $265 மில்லியன் செலவாயிருக்கு. நம்ம இந்தியன் ருபீஸ்ல பார்த்தா 2280 கோடி ரூபாய் செலவாயிருக்கு.
அப்போ இந்த சன் ஆஃப் தஞ்சை கேமை கம்பேர் பண்ணி பாருங்களேன், எவ்வளவு கம்மி பட்ஜெட்ல இப்படி பிரம்மாண்டமான கேமை உருவாக்கியிருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற இடத்துல 10,000க்கும் மேற்பட்ட மோஷன் கேப்சரை இவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வெறும் 12 ஆப்டி ட்ராக் கேமராவை வச்சு. இது உண்மையிலேயே ஒரு பெரிய சாதனை தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹைலைட் ஸ்டுடியோ. என்னடா புதுசா டெக் சேனல்ல வந்து கேமை பத்தி போட்டிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்ல கேம் வரும்போது நம்ம சப்போர்ட் பண்ணாம வேற யார் சப்போர்ட் பண்ணுவா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கேமும் ஒரு டெக்னாலஜி தாங்க. டெக் எங்கெல்லாம் இருக்கோ டெக்கோஸ் தமிழ் நாங்களும் அங்க இருப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. மறக்காம லைக் பண்ணிக்கங்க. Thank you guys.